வணக்கம். நம்ம நிறைய மனிதர்களை பார்க்கும்போது சில பேர் ஒரே இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. 30 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் அடிக்கடி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்க வேலையாக இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபர், பணி இடமாற்றம், வெவ்வேறு ஊரில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் எந்த இடமாக இருந்தாலும் பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னும் சில பேர் அவங்க ஊர்லேயே இருந்தால் கூட ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்காம, இப்போ ஜொமேட்டோ வருது, வீடு வீடாக சென்று அவங்க தங்களோட பணிகளை செய்கிறாங்க. அதே மாதிரி மருந்து பிரதிநிதிகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாக்டராக தேடி போய் ஓடி ஓடி வேலை பண்ணுறாங்க. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்காம மாறி மாறி இப்படி ஓடிட்டே வேலை பார்க்குற தன்மை இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் பார்த்தா, சர ராசி அல்லது சர லக்னம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல நிலையாக இருந்து வேலை பார்க்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வந்தாச்சு. நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்த்தா கூட 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா 24 மணி நேரமும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு அடிமை அப்படின்னு தான் அர்த்தம். எப்போ வேணால் கூப்பிடுவாங்க, எப்போ வேணால் வேலை பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு அலைச்சலான வேலை யாருக்கு இருக்கும்னா சர ராசியாக இருந்து, அல்லது இந்த 12வது இடம் தான் நிலையாக ஒரு இடத்தை குறிக்காத இடம். அப்போ 12வது இடம் சர ராசியாக இருந்து, அந்த 12வது இடத்தோட அதிபதி அல்லது இந்த 12வது வீட்டில் 6, 8, 12க்குரிய அதிபதிகள் இருந்தாலோ கூட சனியோட தொடர்பு இருக்குமே, ஆனால் அந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் அலைஞ்சு வேலை பார்க்குற தன்மை தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கா? நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல இருக்கீங்களா? இல்லது உங்கள் சொந்தத்தில் யாராவது அலைஞ்சு வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். நன்றி, வணக்கம்.